பாப்பா, அம்மாக்கு தெரியும் அம்மா பேசுறது உனக்கு இப்போல்லாம் கேட்காதுன்னு சொல்லியும், இருந்தாலும் அம்மாக்கு யார்கிட்டயாச்சும் ஷேர் பண்ண போல இருக்க. அதான் அம்மா உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு தெரியுமா பாப்பா, அம்மா இந்த உலகத்திலே அதிகமாக காதலிச்சது உன்னோட அப்பாவை மட்டும்தான். என்னோட அப்பாவை விட உன் அப்பா மேலே நான் ரொம்ப காதல் வச்சுருந்தேன். அப்போ நீ நினைக்கலாம் அம்மா இப்போ அப்பாவை லவ் பண்ணலையான்ட்டு. அப்படிலாம் இல்லை பாப்பா, அம்மா இப்போவும் அப்பாவை மட்டும்தான் லவ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்குலாம் அவர் மேலே இந்த ஒரே ஒரு கோவம் என்னன்னு நினச்சிக்கோயேன், அவர் என்னையே நம்பலை. நான் சொல்கிறது கேட்க கூட இல்லை. அது ஒன்று தான் எனக்கு அவர் மேலே கோவம், வருத்தம் எல்லாமே பாப்பா. இனிமேல் நான் அவர் கூட சேர்ந்து வாழ்கிறதா இல்லவே இல்லை. அப்போ உனக்கு அப்பா இல்லையான்னு நினைக்காத. உனக்கு அம்மாவும் நான் தான், அப்பாவும் நான் தான். அதையும் தாண்டி உனக்கு உன்னோட அப்பா ஞாபகம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உன்னோட அப்பாட்ட நான் கூப்பிட்டு போவேன் பாப்பா, ப்ராமிஸ். இப்போ அம்மாவுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா பாப்பா. அம்மா இப்போ கன்சீவாக இருக்கேன், என் வயிற்றுக்குள்ளே நீ இருக்க. இதை உங்கள் அப்பா கிட்ட சொல்லணும், யார்கிட்டயாச்சும் சொல்லணும்னு எனக்கு அவ்வளோ ஆசையாக இருக்குது பாப்பா. ஆனால் நான் சொல்லலை. உங்கள் அப்பாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னு நினச்சிக்கோங்க, கண்டிப்பாக என்னை விடவே மாட்டார், என் கூடையே இருப்பார். அவர் கூட இருக்கிறது எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் அவர் என் கூட இருக்கும்போது ஒவ்வொரு செகண்டும் அவர் என்னை நம்பலை அந்த ஒரு வார்த்தை மட்டும்தான் பாப்பா எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ சொல்ல அம்மா என்ன தான் பண்ணட்டும்? என்ன இது, நம்ம இங்கே வந்து உட்கார்ந்தது கூட தெரியாமல் ஏதோ தானாக உளறிட்டு இருக்கா, என்னன்ட்டு கேட்போம். லவ் யூ ஆதி. அண்ட் இப்போ நான் உங்களை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் என் கூட இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இந்த மாதிரி சுச்சுவேஷனா? எந்த சுச்சுவேஷன்? அம்மா அப்பா. அச்சோ, நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க? எப்படி வந்தீங்க? பால்கனி வழியோடி வந்தீங்களா? நீ திறந்து போட்டிருந்தா, அதனால தான் நான் அப்படி ஓடி வந்துட்டேன். கடவுளே, நம்ம பேசினது கற்றுப்போகிறோம். எப்போ எப்போ வந்தீங்க? செல்லக்குட்டி, நீ பேசிட்டு இருக்கும் போதே நான் வந்துட்டேன்டி. அப்போ நான் பேசினதுலாம் கேட்டுட்டேன். சும்மாவே நான் உன்னைய விட மாட்டேன். இதுல நம்ம கன்சீவ் வந்து தெரிஞ்சிருச்சோம், அதனால தான் நம்மளை விட மாட்டேன்னு சொல்கிறாரோ கடவுளே. இதுல லவ் யூ ஆதி வேற சொன்ன. இவ்வளோதானா? மாமனை நீ இம்பிட்டு லவ் பண்றேன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் மாமன் எப்படி உன்னைய விட்டு போவேன் சொல்லு? ஓய் பொண்டாட்டி. நன்றி கடவுளே. சரி, கிருஷுக்கும் சௌமியாவுக்கும் கல்யாணம் முடிவு பண்ணிட்டாங்க, போறியா? அடியே, எனக்கு டிக்கெட் போட போறேன், அதனாலதான் உனக்கும் கேட்டேன், போடவா? சொல்லிடி. எனக்கு ஆல்ரெடி சௌமியா போட்டா. சரி சரி, ஒர்க்லாம் எப்படிடி போகுது? பாதியாச்சும் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா? இதெல்லாம் எதுக்கு இவர்கிட்ட நான் சொல்லணுமா? என்கிட்ட சொல்ல மாட்டேன். சரி, நான் சந்தோஷ் கிட்டே கேட்டுக்கிறேன். சரி பொண்டாட்டி, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, நீ பத்திரமா இரு. எல்லாம் எங்களுக்கு தெரியும். மாமே போயிட்டு வரேன். என்னடி, வேலைக்கு போகும்போது மூஞ்சி இப்படி திருப்பி வச்சுட்டு இருந்தா? டெய்லி என் மகாலட்சுமி மூஞ்சில முடிச்சுட்டு போனா எவ்வளோ அழகா வேலை ஓடும் தெரியுமா? மகாலட்சுமி அது யாரு? நீ தாண்டி குட்டி. எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு சாமியை பார்த்துட்டு எந்த வேலைனாலும் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. எனக்கு நீ தானேடி எல்லாமே. இந்த டயலாக்லாம் ஒரு குறைச்சல் இல்லை. சரிடி, பத்திரமா இரு, நல்லா சாப்பிடு, நான் போயிட்டு வரேன். நாளையிலேருந்து ரூமோட டோருக்கும் பெரிய பூட்டா வாங்கி போடணும், பால்கனியோட டோருக்கும் பெரிய பூட்டா வாங்கி போடணும். கொசு தொல்லை தாங்க முடியலப்பா. எனக்கு நல்லாவே தெரியும்டி, அதை மட்டும் நீ பண்ணவே மாட்டேன். நான் வரணும் தானே கதவை தந்து போட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. பைடி. வேலையை பார்க்க சொன்னா வேலையை தவிர்த்துட்டு மித்த எல்லாம் நல்லா பார்க்குறாங்கப்பா. டேய், என்னன்னா ஆஃபீஸ்லாம் அண்ணே கிடையாது சார். அப்போ நீயும் என்னைய டெய்ண்டு கூப்பிடாத, காத்தின்னு கூப்பிடு. அப்போ நானும் உன்னைய சாருன்னு சொல்கிறேன். வேலை பார்க்க சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க மிஸ்டர் கார்த்தி? வேலையை தான் சார் பார்த்துட்டு இருக்கேன். இப்படி நிஷாவை பார்த்துட்டு இருக்கதா உன்னோட வேலையா? இவன் ஒருத்தன், இவனும் சந்தோஷமா இருக்க மாட்டான், மித்தவங்களையும் சந்தோஷமா இருக்க விட மாட்டான். என்ன? ஒன்றும் இல்லை சார், வேலையை தான் பார்த்துட்டு இருக்கேன். நீங்கள் கிளம்புங்க. நீங்கள் சொன்ன எல்லா வேலையும் முடிச்சாச்சுல, வேற ஏதாச்சும் வேலை இருந்தால் கொடுங்க, நான் பார்க்குறேன். கார்த்தி. என்ன சார்? அம்மாவை பற்றி கொஞ்சம் யோசிச்சுக்கோடா. நிஷாக்கு கொஞ்சம் கூட ஃபேக்காக ஒரு நம்பிக்கை கொடுக்காதா. நீ இப்படி பார்க்கறது கூட அந்த பொண்ணுக்கு ஏதாச்சும் நம்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கலாம்ல. அம்மா கண்டிப்பாக வேற ரிலிஜியனில் உள்ள ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க மாட்டாங்க. அப்படியே வச்சாலும் செகண்ட் மேரேஜ், அதுவும் பேபி இருக்கிற ஒரு பொண்ணுக்கு கண்டிப்பாக முடிக்க மாட்டாங்கடா. தெரியும், அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நிஷாவை இப்படி தூர வச்சு நான் பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு நிஷா மட்டும்தான் வேணும்னு தோணுச்சுன்னா நீ நிஷா கூடயே இருந்துரு, தனியாக வந்து கல்யாணம் முடிச்சுக்கோ. அதுக்கு அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நானும் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அது எப்படி நான் அம்மாவை விட்டு? அப்புறம் உன்னோட இஷ்டம்டா. நிஷா, நிஷா, சொல்லுங்க சார். கொஞ்சம் மீட்டிங் ஹாலுக்கு வரீங்களா? ஓகே சார். கார்த்திக் இப்படி பார்க்காத கார்த்திக், இப்படி பார்க்கறது கூட எனக்கு நம்பிக்கை கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். நீங்கள் தான் ஆதியோட ஃப்ரெண்டா? ஆமாம் சார், நான் தான் ஆதியோட ஃப்ரெண்டு. நீங்கள் அனுப்பிச்ச டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்துட்டு இப்போ அந்த பொண்ணோட ஃபுல் ஜாதகம் என்னோட கையில். ஓகே சார், நீங்கள் அனுப்பிச்ச ஃபோட்டோ வச்சு பார்க்கும்போது அந்த பொண்ணோட நேம் வந்து சுபத்ரா. சுபத்ராவா? ஆமாம் சார். நல்லா விசாரிச்சிங்களா? சார், ஆதிக்கிட்ட என்னை பற்றி கேட்டு பாருங்க. அவனுக்கு நான் எவ்வளோ டீட்டெயில்ஸ் வாங்கி கொடுத்துருப்பேன், என்னென்னலாம் பண்ணியிருப்பேன்னு சொல்லிட்டு. ஓகே,
அந்த பொண்ணு வந்து எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க. என்னது எம்பிபிஎஸ்? அவ ஸ்கூல் கூட காட்டல சார். சார் என்னைய கொஞ்சம் பேச விடுறீங்களா? சொல்லுங்க சார். எம்பிபிஎஸ் முடிச்சிருக்காங்க சார். எம்கே ஹாஸ்பிட்டல் தெரியும்ல? தெரியும். எம்கே ஹாஸ்பிட்டல் ஓனரோட பொண்ணு தான் சார் இவங்க. என்னால் சத்தியமா நம்பவே முடியல. அவங்க இவ்வளோ பெரிய இடத்து பொண்ணு. ஆனா என்கிட்ட வந்து பாட்டி மட்டும் தான் இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி அப்படி இப்படின்னு சொன்னாங்க. தெரியல சார், உங்களை பழி வாங்குறது கூட அந்த மாதிரி சொல்லியிருக்கலாம். இனி பழி வாங்குறதுக்கு என்ன இருக்கு? அதை இனிமேல் நீங்க தான் சார் அந்த பொண்ணு கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நாங்க கொஞ்சம் டீட்டெயிலா விசாரிச்சோம். அப்படி விசாரிக்கும் போது ஒரு காலத்துல உங்களோட அப்பாவும் அவங்களோட அப்பாவும் பார்ட்னரா இருந்ததா எனக்கு தெரியுது. அதுவும் இல்லாம ஒரு ஆக்சிடென்ட்ல அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் இறந்து போயிட்டாங்க சார். என்ன சொல்றீங்க? ஆமா சார், அந்த பொண்ணு சத்தியமா சொல்றேன் உங்களை பழி வாங்கணும்னு சொல்லி தான் உள்ள வந்திருக்கு. நீங்க கொஞ்சம் பார்த்து என்னன்னு பேசிக்கோங்க. ஓகே சார், நான் பார்த்துக்கிறேன். உங்களோட இன்ஃபர்மேஷனுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ். இது போக ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் இருந்தால் கொஞ்சம் சொல்லுங்க. ஓகே சார். என்னை நம்ப வச்சு ஏமாத்திட்டலாடி, எனக்கு இருக்கு. அக்கா, அடச்சி, எத்தனை தடவை உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் நீ அக்கான்னு சொல்லாதன்ட்டு. அக்கா ப்ளீஸ்க்கா, அமுதனை எதுவும் பண்ணிடாத. பாருடா, அவனை எதுவும் பண்ணக்கூடாதா? மேடம்க்கு அவன் மேலே என்ன அவ்வளோ அக்கறை? அக்கா, அவர் அப்பா பண்ண தப்புக்கு அவர் என்னக்கா பண்ணுவார்? ஏய், அவனுக்கு சப்போர்ட் பண்ணி பேசாதன்னு உன்னைய சொல்லியிருக்கேன்ல, மறந்துட்டியா என்ன? சின்ன வயசில் நம்ம அப்பா அம்மா நம்மளை விட்டு போனதை. நம்ம அப்பா அம்மாவை கொண்டுட்ட அந்த ஆள் சிரிச்ச சிரிப்பு இன்னும் என் கண்ணுக்குள்ளே நிற்கிதுடி. அதுக்கு அவங்க அப்பாவல்லக்கா பழி வாங்கணும், அவங்க பையனை பழி வாங்கி என்ன ஆக போகுது? அந்த ஆளுக்கு எங்கே அடித்தா வலிக்குமோ அந்த இடத்துல தானே அடிக்க முடியும் சொல்லு. ஓ, இப்போதான் எனக்கு புரியுது. அந்த ஆளும் உன்னைய நினச்சி உருகி உருகி போகிறாரு. வார்த்தைக்கு 100 வார்த்தை நீ நினச்சி என்னைய கூப்பிட்டுட்ருக்காரு. அப்போ போன கேப்பில் நீ அந்த வேலையை பார்க்காம அவரை லவ் பண்ணுற வேலையை பார்த்துட்டு இருந்திருக்க, அப்படி தானே? இல்லைக்கா, உண்மைக்குமே அவர் ரொம்ப நல்லவர்க்கா. நீ பழி வாங்குறதா இருந்தால் உங்கள் அப்பாவை பழி வாங்குக்கா. இவரை விட்டுறேன், அறிஞ்சிருவேன் உன்னைய. உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையாடி? நம்ம பிறக்கும் போதே 3 பேராக பிறந்தோம். அந்த ஆக்சிடெண்ட்டில் நம்ம கூட பிறந்த ஒருத்தியுமே இறந்து போயிட்டா. எனக்கு எல்லாமே ஞாபகம் இருக்குக்கா. உங்களை பழி வாங்கணும்னு சொல்லிட்டு எனக்கும் தான் இருக்கு. ஆனால் அது அவங்க அப்பாவை பழி வாங்குன்னு தானே சொல்கிறேன். நான் சொல்கிறது தான் நீ கேட்கணும். எனக்கு தெரியும்க்கா, நான் எப்போதுமே நீ சொல்கிறது மட்டும்தான் கேட்டுட்ருக்கேன். சின்ன வயசில் அப்பா அம்மா இறந்ததுக்கப்புறம் எனக்கு அம்மாவும் இருந்து அப்பாவும் இருந்து என்னை பார்த்துக்கிட்டது எல்லாமே நீ தானக்கா. நீ என்னென்ன ரீசன் சொல்லி என்னை வெறுத்தாலும், என்கிட்ட சண்டை போட்டாலும், என்னை உன் பக்கத்துலேயே இல்லைனாலும் என்னை இத்தனை வருஷம் பத்திரமா பார்த்துருக்க. இப்போ கூட அவங்க மூலமாக எந்த ஆபத்தும் எனக்கு வந்துடக்கூடாதுன்னு தானே என்னையை மறைச்சி வச்சுட்டு நீ அந்த ரிஸ்க் எடுத்துட்ருக்க. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, எனக்குன்னு இருக்கிறது நீ மட்டும் தான்க்கா. ப்ளீஸ்க்கா, இதை பழி வாங்குறதுலாம் விட்டுறேன். போய் டீ போட்டு எடுத்துட்டு வரியா? நீ என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன்க்கா. அந்த பழி வாங்குறதுலாம் வேண்டாம். நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன்னு உனக்கே தெரியும்ல, கிளம்பு. சரிக்கா, ஆனால் அவங்க அப்பாவை பழி வாங்க, அவரை விட்டுறேன். அதான் எதுக்கு? அவரை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவர் எவ்வளோ பெரிய டாக்டர். அவர் ஹாஸ்பிட்டலுக்குள்ளே போனால் அவர் நான் எல்லாருமே ஒன்று தான்க்கா. அவ்வளோ ஈக்குவலாக அவ்வளோ அழகாக ட்ரீட் பண்ணுவார். காசு இல்லைன்னு போனாலும் அதை பற்றி கேர் பண்ணாமல் ஒவ்வொரு ட்ரீட்மெண்ட்டும் பார்த்து பார்த்து பண்ணுவாருக்கா. அப்படிப்பட்ட மனுஷனை நீ பழி வாங்குறது என்னையால் ஏற்றுக்கவே முடியல. இது மட்டும் தான் காரணமா? எனக்கு தெரியும்லக்கா, சின்ன வயசுலேருந்தே நான் எதுக்குமே ஆசைப்பட்டது கிடையாது. நான் ஆசைப்பட்டாலும் அது ஃபுல்லும் என் கூடயும் இருக்காது. இதுவரை நீ என்ன கொடுத்துருக்கே அதை ஃபுல்லும் நான் வாங்கியிருக்கேன்க்கா. எனக்கு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு உன்கிட்ட எதுவும் கேட்டது கிடையாது, உன்னை கஷ்டப்படுத்துனது கிடையாது. இத்தனை வருஷத்தில் முதல்ல நான் உன்கிட்ட கேட்குறேன், எனக்கு அவர் வேணும்க்கா. கொஞ்சமாச்சும் அறிவு இருக்கா? நம்ம அப்பா அம்மாவை கொன்ன துரோகியோட பையன் அவன் கூட எப்படி நீ வாழணும்னு ஆசைப்பட்ற? நான் அமுதன் கூட தான்க்கா வாழணும்னு ஆசைப்பட்றேன். நான் பார்த்து ஆசைப்பட்டு ரசித்தது எல்லாம் அமுதனை மட்டும்தான்க்கா. எனக்காண்டி அவரை விட்டுறேன். போய் டீ எடுத்துட்டு வான்னு. அக்கா, போன்னு சொன்னேன், போ. அப்போ இப்போ நான் என்ன பண்ணணும்னு நினைக்கிங்க? இவளுக்கு அவனை பிடிச்சி தொலைஞ்சிருக்கான். இப்போ என்ன, நான் எல்லாத்தையும் விட்டுட்டு அவங்க காலில் போய் விழுந்து என் தங்கச்சி கட்டிக்கோங்கன்னு கெஞ்ச வைக்கணுமா? இல்லை உங்களுக்காகவும் அம்மாக்காகவும் அவங்கள நான் பழி வாங்கணுமா?